கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வந்து யாத்திராகமம் இதில் 24 அதிகாரம் 25 26 பார்த்தோம். 25வது அதிகாரத்தில் கர்த்தர் மக்கள்கிட்ட காணிக்கை வாங்கி மகா பரிசுத்த ஸ்தலம் பலிபடம் என்னது வாசஸ்தலம் செய்யணும்னு சொன்னார். அதன்படி பரிசுத்த ஸ்தலம் மோசையிட்ட கர்த்தர் மலையில் கூட்டி கொண்டு என்னென்ன செய்யணும்னு சொன்னார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுலேருந்து பரிசுத்த ஸ்தலம் எப்படி செய்யணும், அடுத்தல அது கேரிபன் எப்படி செய்யணும், கிருபாசனம் எப்படி செய்யணும், மேஜை எப்படி செய்யணும், குத்துவிளக்கு எப்படி செய்யணும், அடுத்தல வாசஸ்தலத்தில் உள்ள கூடாரத்தில் உள்ள திரைச்சிலைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நேற்று நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ பலிபடம் அதில் மேசையெல்லாம் பார்த்தாச்சு. மேசையில் என்னெல்லாம் வைக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மேசையில் சமூகத்துக்கு அப்பங்கள் 2 அடுக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தோம். அது என்னென்ன பொருளால் செய்யணும், சித்தி மரத்தினால செய்யணும், தங்கத்தால் இணைச்சிப்பட்டு தங்கமெல்லாம் பூசப்பட்டபடி எல்லாமே செய்யணும்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ 27வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலிபீடம் பார்க்க போகிறோம். பலிபீடம் கர்த்தர் என்ன சொல்கிற, எப்படி பலிபீடம் கட்டுன்னு சொல்லி மோசைக்கு மலையில் கர்த்தர் காண்பிக்கிறார் அப்படின்னா, வாசஸ்தலேருந்து எல்லாம் 2 1 2 அப்படி அகல நீளம் உயரம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பலிபீடம் வந்து என்னென்னா 5 முழ நீளம் இருக்கணுமா. 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சித்தி மரத்தால் என்ன சொன்னால் பலிபடத்தை உண்டு பண்ணணுமா. எல்லாமே சித்தி மரத்தால் தான் கர்த்தர் சொல்லியிருக்கார். ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. சாலமன் ராஜா காலத்தில் தான் நமக்கு ஆலயம் கட்டப்பட்டுச்சு. அதுக்கு முன்பாக ஆலயம் கிடையாது, ஆசாரிப்பு கூடாரம் தான். ஆசாரிப்பு கூடாரத்தை தான் இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே போனாலும் நினச்சவங்க தூக்கி சுமந்துக்கிட்டே சொல்லுவாங்க. அதுக்கு தான் இப்படி பொருளை வச்சு செய்யணும்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஆரோன் நினச்சிடுறாங்க, அதுக்கு வந்து ஆரோனை செய்வார். அதனால் அவங்க எங்கே சென்றாலும் அந்த என்ன செய்யணும், சுமந்துட்டு போகணும். இப்போ நமக்கு ஆலயம் கட்டப்பட்ட இடத்துல அப்படி நிலையாக என்னச்சுது நிற்கிது. அதான் அந்த ஆரம்ப காலத்தில் ஏசப்பா ஜனங்களுக்கு நம்ம வந்து அதில் ஜனங்கள் எப்படி மனிதரை உருவாக்குனார் என்ன எதுன்னு நம்ம பார்த்து கொண்டு வந்துட்ருக்கோம். அப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி ஜனங்கள் பலிபீடம் கட்டு முதல்ல பலிபீடம் மட்டும்தான் கட்டி என்ன செஞ்சாங்க, எல்லாரும் தொழுது கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம அதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ தான் என்ன சொல்லியிருக்காரு, வாசஸ்தலம் கட்ட சொல்லியிருக்கிறார். அந்த வாசஸ்தலத்தை எப்படி இருக்கணும்னு சொல்லி மோசைக்கு மலையில் காண்பித்தது பிரகாரம் நம்ம அதை பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போ வந்து 5 முழ பலிபடம் வந்து 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சீத்தி மரத்தால் என்ன செய்யணும், பலிபடத்தை உண்டு பண்ணணுமா. அது சதுரமும் 3 முழ உயரமாக இருக்கணுமா. அடுத்தல அது 4 முளைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்கணும். 4 முளை இந்த பலிபடத்துல கொம்புல அதில் 4 மூலையிலும் 4 கொம்புகள் என்ன உண்டாக்கணுமா. அதில் கொம்புகள் அதனுடைய ஏகமாக இருக்க வேண்டுமா. அதே வெண்கல தகட்டால் என்ன செய்யணுமா, மூட வேண்டும். சித்தி மரத்தால் செஞ்சு எல்லாமே என்ன செய்யுது, வெண்கல தகட்டால் தான் மூட சொல்லியிருக்கு. அடுத்தல சாம்பல் எடுக்கத்தக்க சட்டி, கரண்டி, கிண்ணி, முள்துரடு, நெருப்பு சட்டி இதெல்லாம் உண்டாக்கணுமா. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், கருத்து நமக்கு சிலுவையில் மறித்து நமக்கு ரத்தம் சிந்தினதுனால நம்ம அவரோட ரத்தத்தை நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம சொல்லிக்கிடுறோம். ஆனால் முன்னால் உள்ள காலத்தில் என்ன செஞ்சோம், பாவம் செஞ்சாக்கி பலி செலுத்தணும்னு சொல்லி பார்த்தோம். சர்வாங்கதான பலி, சமாதான பலி, போஜன பலி, ஒவ்வொரு பலியாக செலுத்துன்னு பார்த்தோம்ல. அப்போ அந்த பலிகள் செலுத்தும் போது காளைகள், ஆடுகள், மாடுகள் என்ன செய்யணும், ஆசாரியன் வந்து கொடுக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அதை வெட்டி கழுத்தை வெட்டி அந்த ரத்தத்தை அடிச்சுவாங்க பலிபடத்தில் 7 தடவை தெளிச்சுட்டு மீதி என்ன செஞ்சுருவாங்க, பலிபடத்தை சுற்றி ஊற்றி விட்டுருவாங்க. அந்த இதெல்லாம் மற்றெல்லாம் என்ன செய்யணும், எரிக்கணும்னு சொல்லி சர்வாங்க தான பலி செலுத்தணும்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்போ அதை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், கரண்டி வேணும். அதை அள்ளுறதுக்கு சாம்பல் வேணும். அந்த சாம்பலை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், சட்டி வேணும், கரண்டி வேணும், கிண்ணி வேணும், முள் துரடு வேணும், நெருப்பு சட்டி வேணும். இதுக்கு தான் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம், இப்போ கர்த்தர் ரத்தம் சிந்தினதுனால நம்ம என்ன செய்யறோம், எதுவுமே நம்ம வைக்கிறது இல்லை. இப்போ பலிபடத்தில் முன்னால் வந்து அப்படி அவங்க வந்து ஆடு மாடு ரத்தமே பாவ நிவர்த்திக்கு செலுத்தப்பட்டதுனால அதை வந்து பலி செலுத்துவதை எரிக்கும் போது அந்த சாம்பல் அள்ளணும்ல. அதனால தான் பார்த்தோம், சட்டி, கரண்டி, கிண்ணியில், முள்ளுத்துரடு, நெருப்பு சட்டிலாம் உண்டாக்கணும். அதுக்கும் பனிமுட்டுகளை என்ன செய்யணும், வெண்கலத்தால் பண்ணணும்னு சொல்கிறது. இதுக்கு முன்னால் பார்த்ததெல்லாம் தங்கம், ஏன்னா தங்கத்தினால செஞ்சால் இது சித்தி மரத்தால் செஞ்சு தங்கத்தினால செஞ்சால் என்ன செய்யணும், தங்கம் என்ன செஞ்சிடும், உருகி போயிடும், மறையமாக என்ன செஞ்சிடும், எரிஞ்சு போயிடும். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த பொருட்கள்லாம் என்ன செய்யுதுன்னா வெண்கலத்தால் செய்ய சொல்லியிருக்கிறாரு. வெண்கலம்னா என்ன செய்யுது, எரியாது. அதனால் வெண்கலத்தால் என்ன செய்யணுமா, செய்யணுமா. அடுத்தல அதுக்கு வந்து வளைப்பு நெல் போன்ற ஒரு வெண்கல சல்லடை என்ன செய்யணுமா, பண்ணணுமா. அந்த சல்லடையின் 4 மூலைகளிலும் 4 வெண்கல வளையத்தை உண்டாக்கணுமா. இது வந்து பலிபீடம் ஃபுல்லாக இது இந்த எரிக்கக்கூடிய பொருட்களாக எடுக்க போகிறதுலாம் இருக்கிறனால என்ன செய்யுது, இது எல்லாமே
வெண்கலத்தால் செய்ய சொல்லியிருக்காப்புல. அடுத்துல சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை நினைச்ச தாழ பலிபீடத்துக்கு சுற்றடுப்பு கீழே வைக்கணுமாம். பலிபீடத்துக்கு சித்தி மரத்தால் என்ன செய்யணும், தண்டுகளை பண்ணணுமாம். பலிபீடத்துக்கு சித்தி மரத்தால் தண்டுகளை பண்ணணுமா, அவைகளை வெண்கலத்தாகட்டால் என்ன செய்யணுமா, மூடணுமா. ஏன்னா இதெல்லாம் தூக்கி சுமக்கணும், தூக்கி சுமக்கிறதுக்கு இது வேணும்ல, அதனால வெண்கலம்னா தூக்கி சுமக்க முடியாது. அதனால தான் பலிபீடத்துக்கு சித்தி மரத்தால் தண்டுகளை பண்ணி அவைகளை என்ன வெண்கலத்தாகட்டால் மூடணுமா. பலிபீடத்தில் சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் 2 பக்கத்திலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டுக்குமா. இப்போ பள்ளிப்படத்தை தூக்கி அவங்க வந்து ஆசை இளையவர்கள் எங்கே போனாலும் தூக்கி சுமக்கணும், அதுக்கு தூக்கி சுமக்கிறதுக்கு தக்கதாக தண்டுகள்னா கைப்பிடி, அது இருந்தால் தான் தூக்கிட்டு போக முடியும். அதனால் அந்த தண்டுகள் 2 பக்கத்தில் என்ன செய்யுமா, வளையங்களில் பாய்ச்சி வளையம் போட்டு அந்த வளையத்தில் என்ன செய்யணும், அந்த தண்டுகளை பொருத்தணும். அப்போ தான் என்ன செய்யணும், தூக்கி சுமக்க வசதியாக இருக்கும். அப்படி செய்யணுமா. அதை வந்து உள் வெளியீட்டு பலகைகள்னால என்ன செய்யணுமா பண்ணணுமா. மலையில் கர்த்தர் மோசைக்கு காண்பிக்கப்பட்டபடியே என்ன செய்ய அதை பண்ண கடவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து மலையில் மோசைக்கு காண்பிக்கப்பட்டது. இதுதான் இதெல்லாம் சொல்கிறதுக்கும் கற்பனைகளை எழுதி கொடுக்குறது தான் கர்த்தர் மோசையை மலையில் வச்சுருந்தார். 40 நாள் என்ன வச்சுருந்தார். அடுத்தபடியாக அந்த வாசஸ்தலத்துக்கு எப்படின்னா, வாசஸ்தல பிரகாரம் உண்டு பண்ணணுமா. அதுக்கு வந்து தென் திசைக்கு எதிரான பிரகாரம் திருத்த மெல்லிய பஞ்சு நூல் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்கணுமா. அவைகளுக்கு வெண்கலத்தினால 20 தூண் இருக்கணுமா, 20 பாதங்கள் இருக்கணுமா. தூண்களின் கொக்கிகளும் அவைகளுக்கு பூண்களை நிச்சயமா வெள்ளினால நிச்சயமா செய்யப்பட வேண்டுமா. அப்படியே வட பக்கத்தில் எழுத நீளத்திற்கு 100 முழ நீளமான தொங்குதிரைகள் நிச்சயமா இருக்கணுமா. அவைகளுக்கு 20 தூண் இருக்கணுமா. அவைகளுக்கு 20 பாதம் வெண்கலமாக இருக்கணுமா. தூண்கள் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளினால் நிச்சயமா செய்யப்படணுமா. அடுத்தது பிரகாரத்தின் மேற்புறமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்குதிரை இருக்கணுமா. அவைகளுக்கு 10 தூண் இருக்கணுமா. அவைகளுக்கு 10 பாதங்கள் இருக்கணுமா. சூரியன் உக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தில் பிரகாரம் 50 முழமாக இருக்கணுமா. அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்குதிரை இருக்கணுமா. அவைகளுக்கு 3 தூண்களும் 3 பாதங்களும் இருக்கணுமா. மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்கணுமா. அவைகளில் 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்கணுமா. பிரகாரத்தின் வாசலுக்கு இளநில நூலாலும் இரத்தமர நூலாலும் சிவப்பு நூலாலும் திருத்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாக செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்குதிரையும் அதுக்கு 4 தூண்களை என்ன பண்ணணுமா. அவைகளுக்கு 4 பாதங்கள் இருக்கணுமா. சுற்றுப்பிரகாரத்து தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் என்ன செய்யணுமா, பூன் கட்டப்பட்டிருக்க வேணுமா. அவைகளின் கொக்கிகள் வெள்ளினால் இருக்கணுமா. அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினால் இருக்கணுமா. பிரகாரத்தின் நீளம் வந்து 100 முழம் இருக்கணுமா. பிரகாரத்தின் நீளம் 100 முழம், இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமாக இருக்கணுமா. அது தொங்கல்கள் திருத்த மெல்லிய பஞ்சு நூலாக செய்யப்பட்டு அது தூண்களில் பாதங்கள் வெண்கலமாக இருக்கணுமா. வாசஸ்தலுக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பனிமுட்டுகளும் எல்லா முளைகளும் பிரகாரத்தின் எல்லா முளைகளும் வெண்கலமாக என்ன இருக்கணுமா. குத்து விளக்கு வந்து என்ன செய்யணுமா, எப்பொழுதுமே என்ன செய்யணுமா, எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவை என்ன செய்ய உன்னிடத்து கொண்டு வரும்படி இஸ்ரேல் புத்திரருக்கு நீ கட்டளையிடுவாயாகங்கிறார். இஸ்ரேல் புத்திரர்கிட்ட பொருட்கள் வாங்கி தான் அதை நினச்சினாங்க வாசஸ்தலம் உருவாக்க சொல்லியிருக்கிறார், காணிக்கைகளை வாங்க சொல்லி. அதே போல் இப்போ குத்து விளக்கு எரியறதுக்கு என்ன செய்யணும், இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இடித்து பிழிந்த ஒளிவை எண்ணெய் என்ன செய்யணும், கொண்டு வர முடி சொல்லணுமா. அது வந்து அதை வந்து என்ன செய்யணுமா, ஆசாரிப்பு கூடாரத்தில் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் கர்த்தர் என்னென்ன பொருட்கள்லாம் செய்யணும் பார்த்தா. ஆசாரிப்பு கூடாரம் செய்கிறதுக்கு கர்த்தர் வந்து இப்படிலாம் நீ செய்யணும்னு செய்ய சொல்லிட்டாரு. இப்போ ஆசாரிப்பு கூடாரப்பை செஞ்சு பிறகு அதில் குத்துவிளக்குலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ரத்தத்தில் பார்த்தோம் குத்துவிளக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி. அந்த குத்துவிளக்கு எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்கணும். அது வந்து எங்கே இருக்கணுமா, ஆசாரிப்பு கூடாரத்தில் சாட்சி சன்னதிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவனுக்கு மரம் சாயங்காலம் தொடங்கி விடியார்காலம் மட்டும் கர்த்தர் சன்னிதானத்துக்கு அந்த விளக்கு என்ன எரிய வைக்கணுமா. இது வந்து ஆசாரியர்கள் வேலை தான். ஆசாரியர்கள் தான் என்ன செய்யணும், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு என்ன செய்யணும், எரிய வைக்கணும். அது வந்து ஆசாரியன் யாருன்னா, ஆசாரியன் வந்து ஆரோன் தான் ஆசாரியன். அதனால் ஆரோனுடைய பிள்ளைகள் ஒன்று செய்வாங்க. ஆரோனுக்கு அடுத்தபடியாக ஆரோனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஆசாரியர்களாக வருவாங்க. பிரதான ஆசாரியர் யாருன்னா மோசே. உங்களை கொண்டு தான் கத்தறிஞ்ச இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தாருன்னு சொல்லி பார்த்தோம்ல. அதனால இப்போ அவங்க என்ன செய்யணும், ஆரோனும் ஆரோனுடைய குமாரர்களும் என்ன செய்யணும், சாயங்காலம் தொடங்கி காலைல விடிய காலம் வரைக்கும் என்ன செய்யணும், கர்த்தர் சன்னிதானத்தில் அந்த விளக்கு என்ன செய்யணுமா, எரிய வைக்கணுமா. இது இஸ்ரேல் புத்திரருக்கு தலைமுறையாக நித்திய கட்டளையாக இருக்க கிடையாதுங்கிற. இஸ்ரேல் புத்திரர்கள் தலைமுறையாக என்ன செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தபடியாக இப்போ வந்து வாசஸ்தலத்தை உருவாக்கியாச்சு. அடுத்தபடியாக நம்ம எப்படின்னா, உன் சகோதரனாகிய ஆரோன்
எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ என்ன செய், ஆரோனையும் அவனுடைய கூட அவன் குமாரனாகிய நாதாப், அபி, எலியாசார், இத்தமர் எனும் ஆரோன் குமாரரையும் இஸ்ரேல் புத்திரிலிருந்து நீ நினைச்சு பிரித்து எடுத்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளுங்கிறார். சகோதரனாகிய ஆரோன் தான் நினைச்சு ஆசாரிய ஊழியம் செய்யணும். அவனுடைய குமார் நாதாப், அபி, எலியாசார், இத்தமர் 4 குமாரர்கள் உண்டு சொல்லி பார்த்தோம்ல. அந்த 4 குமாரர்களையும் இஸ்ரேல் புத்திரத்திலிருந்து நினைச்சது தனியாக பிரித்து எடுத்துருங்கிறார். இவங்கெல்லாம் ஆசாரியர்கள், லேவியர்கள், இவங்கள உன்னோட கூட நினைச்சிச்சுக்கோ, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதனால் உன் சகோதரனை ஆரோனுக்கு மகிமை. இப்போ பள்ளிப்படம் எல்லாம் செஞ்சு பிறகு செஞ்சோம். இப்போ அந்த பள்ளிப்படத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரிய வேலை செய்யணும்ல, அவங்களுக்கு என்னென்ன வஸ்திரங்கள் போடணும், எப்படி எப்படி தரிக்கணும், இந்த வஸ்திரங்கள் போட்டு எப்படி எப்படி ஆலயத்தில் பணிவிடை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த 28வது அதிகாரத்தில் நினச்சி வர போகிறோம், நான் பார்க்க போகிறோம். அதில் இப்போ உன் சகோதரன் ஆரோனுக்கு எப்படி மகிமையும் அலங்காரமாக இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணணுமா. அதான் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஆலயத்தில் போதகர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கி போடுறாங்க, இல்லை வெண் வஸ்திரம் தரிக்கிறாங்க, இப்படியே என்ன செய்கிறாங்க போடுறத நம்ம பார்க்குறோம்ல. இதெல்லாம் கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டது. அதனால தான் நிச்சயது ஆரோனுக்கு மகிமை அலங்காரமாக இருக்க பரிசு வஸ்திரங்களை உண்டு பண்ணணுமா. ஆரோன் கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஆசாரிய ஊழியம் செய்ததுக்காக ஆரோன் என்ன செய்யணுமா, முதல்ல பரிசுத்தப்படுத்தணுமா. இப்போ ஊழியக்காரங்களாம் என்ன செய்கிறாங்க, பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி அவங்கள என்ன செய்கிறாங்க, ஊழியக்காரலாம் நியமிக்கிறாங்க. அதே போல் தான் ஆரோனையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, ஆசாரிய ஊழியம் செய்தாக்கா அவனை என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்தணுமா. அவனுக்கு வஸ்திரங்களை என்ன செய்ய உண்டாக்கணுமா. அவங்க என்ன வஸ்திரங்கள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் போட்டுட்ருக்கணும் அப்படின்னா, அதுக்கு உள்ள வஸ்திரங்கள் யார் செய்யணுமா, ஞானத்தினால் ஆவிலாம் நிரப்பினம் வேகமான இருதயம்ல யாவரோடையும் சொல்லுங்கிற. யாரெல்லாம் ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, அவங்ககிட்ட விவேகமான இருதயம்ல யாவர்கிட்டையும் நீ சொல்லு, அவங்களுக்கு எப்படி வஸ்திரங்கள் செய்யணும்னு சொல்லு, அவங்க செய்வாங்கன்னு சொல்கிறாரு. அதான் அந்த வஸ்திரங்கள் எப்படி உண்டு பண்ணணுமா, அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் அவனை மார்பதக்கம் வச்சு வைக்கணுமா. மார்பதக்கம், ஏபோத்து, அங்கி, அடுத்தது விஸ்திரமான உள்சட்டை, பாகை, இடைக்கச்சை, இவ்வளவும் என்னது ஆரோனுடைய வஸ்திரம். இப்போ நம்ம சேலை ஆர்சிலெல்லாம் பாத்திரங்கள் போட்டது நம்ம பார்க்குறோம்ல, உள் வஸ்திரம் வெளி வஸ்திரம் இப்படி ஒவ்வொரு வஸ்திரமாக போட நம்ம பார்க்குறோம்ல. அதான் இது வஸ்திரங்களான மார்பதக்கம், தோல்லை போடுறது. அடுத்தது ஏபோத்து, தோல்லை தரிக்கிறது. அங்கி, அடுத்தது விஸ்திரமான உள்சட்டை, பாகை, இடக்கச்சை, இதெல்லாம் என்னச்சது சகோதரன் ஆரோன் எனக்கு ஆசார ஊழியம் செய்ய முடியும், அவனுக்கும் அவனுக்கு குமாரருக்கும் நினைச்சது பரிசுத்த வஸ்திரங்களை நினைச்சணும் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக அவர்கள் பொன்னும் இளநில நூலும் இரத்தாமர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிக்கணுமா. சேகரித்து அதை என்ன செய்யணுமா, ஏபத்தை என்ன செய்யணுமா, பொண்ணுனால. இப்போ வஸ்திரம் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வஸ்திரத்தில் பொண்ணு, இளநீல், இரத்தாமர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல் இருக்கணும். அது அதனால் அதுக்கு நீ என்ன செய்ய, அதெல்லாம் சேகரிப்பாயங்கன்னு சொல்கிறாரு. சேகரிச்சுட்டு அதை எப்படி செய்யணும், ஏபத்தை என்ன செய்யணுமா, பொண்ணுனால என்ன செய்யணுமா, பொண்ணால் ஏபத்தை செய்யணுமா. இளநீல நூலாலும் இரத்தமர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாக என்ன செய்யணுமா, அது செய்யணுமா. அது என்ன செய்யுமா, ஒன்றாய் இணைக்கப்படும் பொருட்டு 2 தோல் துண்டுகளின் மேலும் அது 2 முனைகளும் சேர்க்கப்படணுமா. அந்த ஏபத்து 2 தோல்லையும் என்ன செய்யணும், ஒன்றாய் இணைக்கப்படும் பொருட்டு 2 தோல் துண்டுகள் மேலும் அது 2 முனைகளும் என்ன செய்யணுமா, சேர்க்கப்படணுமா. அந்த ஏபத்தின் மேல் இருக்க வேண்டிய விஸ்திரம், ஏபத்தினில் என்னெல்லாம் இருக்கணும்னா, ஏபத்தினில் இருக்க வேண்டிய விஸ்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னாலும் இளநில நூலாலும் இரத்தமர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் அது பண்ணப்பட்டு அதனோட இணைச்சிருமா ஏகமாக இருக்கணுமா. அடுத்தல பின்னணி இணைச்சது 2 கோமேதக கற்கள் எடுக்கணுமா. கோமேதக கற்கள் எடுத்து இஸ்ரேல் புத்திர நாமங்களை இணைச்சிருமா அதில் வெட்டணுமா. இஸ்ரேல் புத்திர நாமங்கள் என்னது, மொத்தம் 12 பிள்ளைகள் பார்த்தோம்ல. யாக்கோவுக்கு தான் இஸ்ரேல்னு சொல்லி பேர் பார்த்தோம். அவங்க மொத்தம் 12 பேருன்னு சொல்லி பார்த்தோம்ல. அந்த 12 பேருடைய ரூபன், சிமியோன், லேவி, இசக்கார் அப்படி சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம், தான், நப்தலி, ஆசேர் இப்படி சொல்லி பார்த்தோம்ல. அந்த 12 பேருடைய நாமங்கள் அதான் பேர், அந்த பேர் தான் நாமங்கள். இதை என்ன செய்யணும்னா, அந்த கோமேத கற்களை எடுத்து 2 கோமேத கற்களை எடுத்து என்ன செய்யணும்னா, இந்த இஸ்ரேல் புத்திர நாமங்களை அதில் என்ன செய்யணுமா, வெட்டணுமா. அந்த பேர்கள் என்ன செய்யணுமா, அதில் வெட்டணுமா. அடுத்தபடியாக அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவருடைய நாமங்களில் 6 நாமங்கள். அவங்க மொத்தம் 12 பேர் இருக்காங்களா. 12 பேரில் முதலாவது யார், ரூபன். அடுத்தது யார், சிமியோன். அடுத்தது லேவி. அடுத்தது யார், அப்படி நம்ம சிமியோன், லேவின்னு சொல்லி வரிசை ஒருத்தரை பார்க்கணும். இப்படி பிறந்த நாமங்கள் 6 பேருடைய பெயர்கள். நாமனாலே பேர் தான். அந்த 6 பேரை என்னோட முதலாவது உள்ள பேர் 6 பேர் நினைச்சது ஒரு கல்லுலையும், மற்ற 6 நாமங்கள், மற்ற 6 பேருடைய நாமங்கள் பேரில்
மறுக்கல்லையும் இருக்கணுமா. அப்படி 2 வரிசை என்ன செய்யணும், நாமங்களும் கல்லில் இந்த கல் இந்த கல்லுன்னு என்ன செய்யணும், 6 பேர் என்ன செய்யணுமா எழுதணுமா. அந்த ரத்தினங்களில் என்னமா முத்திரை வெற்றுக்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திர நாமங்களை என்ன செய்யணுமா வெட்டணுமா. அந்த 2 வேலை முத்திரை வெட்டுக்கு வேலைக்காக 2 கற்களில் இஸ்ரவேல் புத்திர நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளையில் என்ன செய்யணுமா பதிக்கணுமா. அடுத்தபடியாக இப்படி என்னது ஆரோனுடைய வஸ்திரத்தில் இதெல்லாம் என்ன செய்யணும் பதிக்கப்பட்டிருக்கணும். அப்புறம் ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக 2 தோள்களின் மேலும் 2 இஸ்ரவேல் புத்திர நாமங்களான 2 தோள்கள் மேலேயும் இஸ்ரவேல் புத்திரவின் ஞாபகங்கள் ஞாபகக்குறியாக சுமந்து வர. இப்போ பார்த்தோம் 6 பேர் ஒவ்வொரு பக்கமும் என்ன செய்யணும் பொறிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா அதை என்ன செய்யணும் அவன் வந்து தோளில் போட்டு என்ன செய்யணும் சுமக்கணும் ஆரோன். அப்போ அதை சுமக்கிறதுக்கு அந்த நாமங்கள் ஞாபகக்குறியாக சுமந்து வர்றதுக்கு 2 கற்களையும் ஏபத்து தோள்கள் மேல் அவர்கள் நினைக்க முடியாத கற்களை என்ன செய்யணுமா வைக்கணுமா. 2 கற்களையும் நினைக்க முடியாது வைக்கணுமா. அடுத்ததெல்லாம் பொண்ணுனால் என்ன செய்யணுமா வளையங்களை பண்ணணுமா. சரியான அளவுக்கு பின்னல் வேலையான என்னது 2 சங்கிலிகள் பசு முன்னால் உண்டாக்கி அந்த சங்கிலியில் அடிச்சிருமா அந்த வளையங்களை அடிச்சிருமா போட்டணுமா. அடுத்தல நியாய விதி மார்பதக்கம் நியாய விதி மார்பத்தையும் விஸ்திர வேலையாக அடிச்சிருமா செய்யணுமா. அதை ஏபத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநில நூலாலும் இரத்தம்புற நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் என்ன செய்யணுமா செய்யணுமா. அடுத்தல அது வந்து சதுரமும் ரெட்டையும் 1 ஜான் நீளமும் 1 ஜான் அகலமாக நிச்சயமா இருக்கணுமா. அது 4 பத்தி ரத்தின கற்களை நிச்சயமா நிறைய பதிக்கணுமா. ரத்தின பத்தி 4 பத்தியில் ரத்தின கற்கள் நிறைய பதிக்கணுமா. அதில் முதலாம் பத்தி வந்து பத்துமாராகம் புஷ்பராகம் மாணிக்கம், 2ஆம் பத்தி மரகதம் இந்திரநீலம் வச்சிரம், 3ஆம் பத்தி கெம்பு வைடூரியம் சுகந்தி, அடுத்துல 4ஆம் பத்தி படிக்க பச்சை கோமேதகம் ஏசிபியுமா இருக்கணுமா. இவைகள் அந்த பத்தியில் பொண்ணுனால நிச்சயமா பதிக்கப்பட்டிருக்கணுமா. பொண்ணால் பதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ இதெல்லாம் நமக்கு என்னது வெளிப்படத்திலே நம்ம இருக்குது. வெளிப்படத்திலேயே இந்த நாம் புஷ்பராகம் பத்துமாக எல்லாமே நினச்சிது எல்லாம் இருக்குது. வெளிப்படுத்தல்னா கடைசி அதிகாரம் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் யாத்திராகமம் 2 தான் நம்ம வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாடு முடித்து புதிய ஏற்பாடுல முடிகிறதுல இந்த இதெல்லாம் 12வது வருது. அப்படி கர்த்தர் முன்னாலே சொன்னது தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அது வந்து இப்போ இந்த கற்கள் இருந்தால் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமத்தின்படியே 12ம் அவருடைய நாமங்கள் அவைகள் வெட்டப்பட்டிலுமா நிச்சயமா இருக்கணுமா. 12 கோத்திரங்கள் ஒவ்வொருடைய நாமம் ஒவ்வொரு முத்திரை வெட்டாக வெட்டியிருக்கணுமா. ஒவ்வொரு 12 பேர் சொன்னாலும் அந்த 12 பேருடைய நாமங்கள் ஒவ்வொரு முத்திரை வெட்டாக அடிச்சிருமா வெட்டணுமா. அந்த மார்பதத்திற்கு அதன் பக்கத்தில் என்ன செய்யணுமா பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலியை நிச்சயமா பண்ணணுமா. அந்த மார்பதத்திற்கு 2 பொன் வளையங்கள் நிச்சயமா பண்ணணுமா. அந்த 2 வளையங்களும் மார்பதத்தில் 2 பக்கத்தில் நிச்சயமா வைக்கணுமா. பொன்னினால் செய்த அந்த 2 பின்னல் வேலையான சங்கிலியும் மார்பதத்தில் பக்கத்தில் இருக்கிற 2 வளையங்களை நிச்சயமா மாட்டணுமா. மாட்டி அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளில் 2 நொடிகளை நிச்சயம் ஏபத்து தோல் துண்டின் மேலும் அதன் முன்புறத்தில் இருக்கிற 2 வளையங்களில் நினைச்சு மாட்டணுமா. அடுத்தபடியாக 2 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை என்ன செய்யணும் ஏபத்து கீழ்ப்புறமான எதிராக மார்பதத்தினுடைய மற்ற 2 பக்கத்தில் என்னமா அதனுடைய ஓரத்துக்குள்ளாக என்ன செய்யணுமா வைக்கணுமா. வேறு 2 பொன் வளையங்களை என்ன செய்யணுமா பண்ணணுமா. அவைகளை ஏபத்தின் முன்புறத்து 2 கீழ்ப்புறத்திலும் இணைப்புக்கு எதிராகவும் ஏபத்து விஸ்திரமான கச்சாக நிச்சயமா மேலாக வைக்கணுமா. அடுத்தல மார்பதக்கம் ஏபோதத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அந்த ஏபோத்திலிருந்து நீங்காத படிக்கும் அதன் வளையங்களை அழிச்சிருமா ஏபோத்து வளையங்களோடு நினைச்சிருமா இளநில நடாவினால் அது நிச்சயமா கட்டவிடுமா. அடுத்தபடியாக ஆரோன் வந்து என்னச்சுன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திர நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாய விதி மார்பதத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் அவன் தடுத்து கொள்ளணுமா. ஆரோன் வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது மட்டும் இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல இஸ்ரவேல் புத்திரோட நாமங்கள் மார்பதத்தில் எப்படி பதிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்ல முத்திரை வெட்ட அந்த பதிக்கப்பட்டதை என்ன செய்யணுமா அந்த இஸ்ரவேல் புத்திர நாமங்களை தன் இருதயத்தின் மேலே இருக்கும் இருதயத்தின் மேலே ஒரு நியாய விதி மார்பதகம் இருக்குது. தோள்பட்டையில் மார்பதகம் இருக்குது. அதே போல் தோள்பட்டையில் இருக்கிற மார்பில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற நியாய விதி மார்பதத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகரியாக என்ன செய்யணுமா எப்பொழுதும் அவன் என்ன செய்யணுமா அதை தரித்து கொள்ளணுமா. அந்த நியாய விதி மார்பதகத்தில் ஊரியும் தும்பி என்பைகளை என்ன செய்யணுமா வைக்கணுமா. ஆரோன் வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் ஈரத்தின் மேல் இருக்கணுமா. கண்டிப்பாக நிச்சயமா
இருக்கணுமா. ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரர் நியாயாதிபதி கர்த்தனத்தில் எப்படி தரித்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஏபத்தின் கீழ் என்னது அங்கியே முழுவதும் என்ன செய்யணுமா இளநூலால் என்ன செய்யுமா உண்டாக்குமா. ஏபத்தின் அங்கி இளநிழலால் உண்டாக்கப்பட்டு உடன்மா. அதில் தலை நுழைகிற துவாரம் இருக்குல்ல, தலை நுழைகிற துவாரம் வந்து அது நடுவில் என்ன செய்யணும் இருக்கணுமா. அது துவாரத்துக்கு செய்யப்பட்ட வேலையான ஒரு நடா சுற்றிலும் இருக்கணுமா. அது வந்து கிளியாதபடிக்கு மார்பது துவாரத்துக்கு ஒத்துதான் இருக்கணுமா. நடுவில் தலை நுழையபடியாக வைக்கிறோம். அது வந்து பிரிந்து போகாதபடி இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன செய்யணும் சுற்றிலும் இளநில நடா வச்சு என்ன செய்யுமா தைக்கணுமா. அடுத்தலாம் அதன் கீழே வரத்தில் என்ன செய்யணுமா இளநீல் ரத்தமர நூல் சிவப்பு நூல் வேலையாக செய்யப்பட்ட மாதுளை பழத்தை என்ன செய்யணுமா வைக்கணுமா. அதில் அவைகளுக்கு இடையே சுற்றிலும் பொன்மணி அதன் ஓரங்கள் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்கணுமா. பொன்மணி தொங்க வைக்கணுமா. அங்கேயின் ஓரத்தில் என்ன செய்யணுமா சுற்றிலும் ஒரு பொன்மணி ஒரு மாதுளப்பழம் ஒரு பொன்மணி ஒரு மாதுளப்பழம் இருக்கணும். மாதுளப்பழம்னா திங்கிற மாதுளப்பழம் இல்லை, மாதுளப்பழத்தை போன்ற வெண்கலத்தில் என்ன செய்யணும் இதெல்லாம் செய்யணும். பொன்மணியும் மாதுளப்பழமும் என்ன செய்யணும் அப்படி செஞ்சு அந்த அங்கிகளை என்ன செய்யணும் தொங்க விடணும். அடுத்தல ஆரோன் என்ன செய்யணும் ஆராதனை செய்ய கர்த்தர்களுடைய சன்னிதத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் எப்பெல்லாம் பிரவேசிக்கிறானோ அப்போல்லாம் என்ன பிரவேசிக்கிற போதும் வெளியே வருகிற போதும் அவன் சாகாத படிக்க நினச்சனும் அந்த அந்த சத்தம் கேட்கும்படி அதை தரித்து கொள்ள வேணுமா. அந்த மாதுளப்பழங்கள் மணிகள்லாம் செய்கிறோம்ல இதெல்லாம் வந்து செய்யும் போது இந்த வஸ்திரத்தில் அங்கே போடும்போது இதெல்லாம் என்னது சத்தம் கேட்கும். அதனால் இந்த சத்தம் வந்து அவன் ஆராதனை கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் ஆராதனை உள் பிரகாரத்தில் போய் ஆராதனை அங்கே பரிசுத்தலத்துக்கு பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாத படிக்க என்ன செய்யணும் இந்த இதை தரித்து கொள்ளணுமா. அப்போ பசு பண்ணால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அதில் என்ன ஒரு முத்திரை வெட்டணுமா. அது பாகையில் இருக்கும்படி இளைஞர் நாடாவில் பாகையில் முகப்பில் கட்டணுமா. இஸ்ரேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கையாக படிக்கும் பரிசுத்தமடி தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி ஆரோனுடைய நெற்றின் மேல் அதெல்லாம் நிச்சயமாக இருக்கணுமா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் அங்கீகரிக்கும் என்பது அது எப்பொழுது என்ன நெற்றில் இருக்கணுமா. மெல்லிய பஞ்சினல் விசித்திர உள்சட்டை மேல் சட்டை பாகை உண்டாக்கி இதில் இடைக்கச்சை எல்லாம் உண்டு பண்ணணுமா. ஆருடைய குமாரருக்கும் மைமையான அலங்காரமாக இருக்கப்பட்டு அவர்களுக்கும் அங்கிகள் இடைக்கச்சைகள் குல்லாக்கெல்லாம் சேருமா. மீதி நாளை